இந்த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லணும். இதை இந்த மாதிரி 3 விதமாக கேட்பாங்க. இது வந்து லோயர் பவுண்ட். இந்த லோயர் பவுண்டுக்கு பதிலாக இந்த ஸ்டாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்பர் பவுண்டுக்கு பதிலாக திஸ் இஸ் டைரக்ட் சம் இப்படியும் கேட்பாங்க கொஷின். ஓகேங்களா? அதுக்கப்புறமா திஸ் இஸ் காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட்டை இப்படி பார் போட்டும் கேட்கலாங்க. சரிங்களா? இதை 3 விதமாக இருக்குது கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டாருக்கு பதிலாக 100 மாற்றிக்கோங்க, டைரக்ட் சம்க்கு பதிலாக ஆர்ன்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பார்டர் இருந்ததுன்னா நீங்கள் டேஷ்னே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாடலில் இருக்கக்கூடியதுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த எப்படி கொடுத்தாலும் ஜஸ்ட் கன்வெர்ட் இன்டு த ஃபஸ்ட்டு டைப். ஓகே, இப்போ ஈக்குவலண்ட் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து கிவன் எடுத்துக்கணும், அடுத்தது 2 வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1 கிவன் எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கையில் இருக்குது. A <= B அப்படிங்கிறது கையில் இருக்குது. அப்படின்னு என்னது? AB ரெண்டுலேயுமே நம்ம என்ன செக் பண்ணலான்னா அப்பர் சைடில் என்னங்க இருக்குது? B. ஓகே, ஸோ போத் சைடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போத் சைடு மல்டிப்ளை அண்டு B' நம்ம போகிறோம். ஸோ போட்டிங்க அப்படின்னு என்ன ஆகுன்னு பார்க்கலாங்களா? ஸோ அண்டு B' 2 சைடும் நம்ம போடலாம், B அண்டு B'. ஓகே, இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவில் அப்ளை பண்ணலாம். இது என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு டேர்மோட கம்பைன் பண்ணி எழுதுங்க, A and B'. அதே மாதிரி செகண்ட் டேர்மோட B and B'. யூஸ் பண்ணாத சிம்பிள் மிடில் போட்டுருங்க. ஓகேங்களா? B and B'. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு B and B' இருந்தது அப்படின்னா ஆன்சர் வந்து 0. ஓகே, அதனால் இந்த ஆன்சர் வந்து நம்ம 0 போட்டுக்கிறோம், 0. அதே மாதிரி இதுக்கும் 0. இதை சிம்ப்ளை பண்ணி எழுதிங்கன்னா A and B' = 0. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன ரீசெண்டாக ப்ரூஃப் பண்ணிங்களோ அதை கிவனாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்துகிட்டு தேர்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா A காம்ப்ளிமெண்ட் அப்பர் பவுண்ட் B = 1 நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவன் என்னங்க அதை எடுத்துகிட்டு போத் சைடு வில் அப்ளை தி காம்ப்ளிமெண்ட். இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணும்போது ரிவர்ஸ்லேருந்து கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு A என்னாகுங்க? A' ஆகிடும். அண்ட் என்னாகுங்க? R ஆகிடும். B' ஆல்ரெடி இருக்குது, மறுபடியும் டேஷ் எடுத்திங்கன்னா B ஆகிடும். 0 காம்ப்ளிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதை தான் ப்ரூஃப் பண்ணணும், பண்ணியாச்சுங்க. அடுத்தது இப்போ ரீசெண்டாக ப்ரூஃப் பண்ணதை கிவனாக எடுத்துக்கோங்க. 4th ஒன் பார்த்தீங்கன்னா B' <= A'. இதுதான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். அது பண்ணுறதுக்காக நம்ம கையில் இருக்கக்கூடியது A' அப்பர் பவுண்ட் B = 1 நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா both side will multiply B'. ரெண்டு பக்கம் B' மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் அப்ளை தி டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல பண்ணிங்கன்னா A' and B' ஆர் B and B' = 1 and B' அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி என்ன மீனிங்னா 1க்கும் B' லோயரில் என்ன இருக்குன்னா B' தாங்க லோயரில் இருக்கும். இதோட வேல்யூ இப்போ தான் பார்த்தோம், இதோட வேல்யூ 0. அதனால் என்ன பண்ணிடலாம்? A and B' = B' எழுதிடலாம். இதோட மீனிங் என்ன சொல்லுதுன்னா A'-க்கும் B'-க்கும் லோயர் சைடில் என்ன இருக்காமா? B' இருக்காமா? அதை எப்படி எழுதலாம்னா A'-க்கும் B'-க்கும் லோயர் சைடில் என்ன இருக்காமா? B' இருக்காமா? புரியுதுங்களா? ஸோ இதை இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ எது ப்ரூஃப் பண்ணிங்களோ அதை கிவனாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை ப்ரூஃப் பண்ணணும் அதாவது திஸ் இஸ் தி ஃபஸ்ட் கண்டிஷன். அதாவது மறுபடியும் லூப் ஃபினிஷ் பண்ணிடணும். 4th to 1 ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் ஈக்குவலண்ட்டோட மீனிங். ஓகேங்களா? அதனால் இப்போ கிவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து லோயர் சைடு பார்க்கலாங்க. B'-க்கும் A'-க்கும் லோயர் சைடில் என்னங்க இருக்குது? B'. இப்போ ரெண்டு பக்கம் காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? B' ஆயிருங்க B, அண்டு நாங்கள் R, A' நாங்கள் A ஆகிடும். இது வந்து டபுள் டேஷ்ங்கிறப்போ B ஆகிடும். இதோட மீனிங் என்னங்க? Aக்கும் Bக்கும் நம்ம அப்பர் சைடு செக் பண்ணுறோம், ஆன்சர் வந்து B. ஸோ AB ரெண்டுக்கும் அப்பர் சைடில் B இருக்குது. ஸோ இதை இப்படியும் எழுதலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், பண்ணியாச்சு. தேங்க்யூ.